Hi guys, Apple Pick Solutions. நம்மள்ட்ட இன்றைக்கி ரிப்பேருக்கு வந்திருக்கிற ஃபோன் சாம்சங் S23 Ultra. அதோட இஷ்யூ வந்து நோ பவர். ஆல்ரெடி ஷாப்பில் ட்ரை பண்ணியிருக்காங்க, அங்கே ஷீல்டு எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சார்ஜிங் ஐசியுமே லைட்டாக பேர்ன் ஆகின மாதிரி தெரியுது. ஓகே, இந்த இடத்துல இருக்கிற சார்ஜிங் ஐசியும் லைட்டாக பேர்ன் ஆகின மாதிரி இருக்குது. ஸோ நான் இதை வந்து பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணினா, பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணோம்னா ஆட்டோவாக வந்து ஒரு 200 வரைக்கும் ஆட்டோ அம்பியர் கன்சியூம் ஆகுது. இதை வந்து ட்ரேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன்னா இது இந்த இடத்துல இருக்கிற இந்த விபிஹெச் லைனில் வந்து ஷார்ட் இருக்குது. ஓகே, இந்த லைனில் வந்து ஷார்ட், இந்த லைனில் ஷார்ட் இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், நம்ம இதோட லைனை நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், இந்த கோயில் இந்த லைன் இங்கால இருக்கிற லைன் வந்து சார்ஜிங் ஐசியில் இருந்து வருது. ஸோ இங்கால தான் விபிஹெச் வந்து அவுட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் இந்த இஷ்யூ வந்து சார்ஜிங் ஐசியில் இருக்குதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் விபிஹெச் லைனில் இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம் சொன்னால், இந்த கோயிலை கலட்டிட்டு இந்த கோயிலை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இங்கால சைட் பீப் சவுண்ட் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இஷ்யூ வந்து சார்ஜிங் ஐசியோட கம்ப்ளைண்ட். ஸோ இங்கால சைட் வந்து பீப் சவுண்ட் வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து விபிஹெச் லைனில் இஷ்யூ இருக்கு. ஸோ நம்ம இந்த கோயிலை கலட்டிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் எங்கால சைட் வந்து ஷார்ட் இருக்குன்னு சொல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து கோயிலை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, கோயிலை வந்து கலட்டிட்டேன். இப்போ அந்த லைனை வந்து செக் பண்ணி பார்க்கேன். ஓகே, எனக்கு அந்த விபிஹெச் லைனில் வந்து ஷார்ட் இல்லை. ஸோ மற்ற சைட் ஓகே, இந்த சைட் வந்து எனக்கு ஷார்ட். இந்த லைன் வந்து டிரெக்டாக சார்ஜிங் ஐசிலேருந்து தான் வருது. ஸோ இப்போ எனக்கு இந்த சார்ஜிங் ஐசி தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கேன். சார்ஜிங் ஐசி ஆல்ரெடி பேர்ன் ஆகியும் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம இந்த சார்ஜிங் ஐசியை ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சார்ஜிங் ஐசினா நீங்கள் எல்லா பக்கமே ஹீட் பண்ணி கலட்டுறேன்னு சொன்னால் பக்கத்தில் சிபியூ இருக்கு. சிபியூ வந்து ஹீட் பண்ணிக்கிச்சுன்னா சம்டைம்ஸ் சிபியூ வந்து ட்ரை சோல்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நான் பேட்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் ஒரு அந்த லைனை செக் பண்ணி பார்க்கேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஷார்ட்டுமே இல்லை, நார்மலாக இருக்குது. ஓகே, இந்த லைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைன் ஆல்ரெடி லைட்டாக வந்து பேர்ன் ஆகிருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. ஓகே, நான் வந்து இது இந்த ஐசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முதல் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால் இந்த பேட் வேல்யூ இருக்கா செக் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த ஐசியோட பேட் வேல்யூவை செக் பண்ணி பார்த்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஐசியை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து ஷார்ட் வந்து இல்லை. ஸோ நான் அந்த ஐசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன். என்கிட்ட அந்த ஐசி புது ஐசி இல்லை, வேற ஒரு போர்டில் இருக்குது. அதை வந்து கலட்டி இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, ஐசி வந்து ரீபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ போர்டை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அந்த லைனை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஐசி வந்து ரீபில் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த லைனை ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ எனக்கு அந்த லைனில் ஷார்ட் இல்லை. ஸோ ஷார்ட் கிளியர். கோயிலை வந்து அதே இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். ஓகே, எனக்கு வந்து ஆல்ரெடி ஆட்டோ கன்சியூம் ஆகிருக்கு. இப்போ வந்து ஆட்டோ கன்சியூம் இஷ்யூ இல்லை. ஸோ ஷார்ட் வந்து கிளியர். ஓகே, ஃபோனை வந்து இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபோன் வந்து நார்மலாக ஆன் ஆகுது. ஸோ இப்போ வந்து இஷ்யூ வந்து இந்த சார்ஜிங் ஐசியில் தான் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து சார்ஜிங் ஐசியை ரீப்ளேஸ் பண்ணோம். ஃபோன் வந்து நார்மலாக ஆன் ஆகுது, பூட்டிங் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.